இன்னும் 15 நாள் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள உங்க முடிவை மாத்திக்குங்க. இந்த ஜம்புவை பத்தி உங்களுக்கே தெரியும். நான் எதை வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா நான் பொறுப்பு இல்ல. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் மரியாதை கெட்டு போயிடும். வெளியே போ. போறேன். ஆனா நான் சொன்னதை மட்டும் முடிக்காம விட மாட்டேன். ஆமா சுஜாதா, பேப்பர்ல 100 கோடி மோசடின்னு வந்துச்சே, அதுல உனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? என்ன சொல்றீங்க நீங்க? கோச்சுக்காத சுஜாதா, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லன்னு நான் நம்புறேன். அதுக்கு உடந்தையா இருந்திருந்தா உனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு ஒரு கணக்குக்கு கேட்டேன். நாங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்குதான். என்ன சொல்றீங்க? புரியல. எங்களுக்கு தெரியலன்னு உன்கிட்ட கேட்டா நீ புரியலங்கிற. எனக்கு ஒரு சந்தேகம் சுஜாதா, அந்த பேங்க்ல நீதானே மேனேஜரு, உனக்கு தெரியாம எதுவுமே நடக்காதாமே? அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம எப்படி போலி பத்திரத்தை வச்சாங்க? இல்ல முதல்ல தரும்போதே டூப்ளிகேட் பத்திரத்தை தான் கொடுத்தாங்களா? என்னங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல டூப்ளிகேட்னு தெரியாம நீயும் ஏமாந்துட்டியோன்னு கேட்ட. ஏன் கேக்குறேன்னா, இப்படி ஏமாத்துறவங்க கமிஷன் தரேன்னு சொல்லிட்டு ஒன்ன மாதிரி மேனேஜரையும் பணம் தராம ஏமாத்த முடியும்ல, அதனால கேட்ட. இத பாருங்க, நீங்க பேசுறது எனக்கு சரியா படல. இப்ப எதுக்கு வந்தீங்க? என்ன மீனாட்சி அக்கா இப்படி கேட்டுட்ட? உன் பொண்ணுக்கும் உனக்கும் ஆறுதல் சொல்லிட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேவு பார்க்க வந்த மாதிரி இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க? உங்களை பத்தி ஊரே கேவலமா பேசும்போது உங்களை மதிச்சு பார்க்க வந்ததுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. நிறுத்துங்க. முதல்ல இவங்களை எல்லாம் யார் வீட்டுக்குள்ள விட்டது? நானும் அப்ப இது கவனிச்சுட்டு இருக்கேன். பொம்பளைங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. ஏன் பொண்ணை பத்தி பேச யாருக்கு அருகதை கிடையாது. ஏன் பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? வெளியே போங்க எல்லாம். ஏங்க குடும்பமே இவ்வளவு கோவப்படுறீங்க? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுங்கும். ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தராதரம் இல்லாதவங்களை வீட்டுக்குள்ள விட்ட பாரு, அது ஏன் தப்புதான். வெளியில போங்க முதல்ல. என் பொண்ணு பத்திரமாத்து தங்கம். அவளை பத்தி குறை சொன்னா நாக்கெல்லாம் அழுகி போயிடும். போங்க வெளியில. ச்சே, கிளம்படி போலாம். ஆறுதல் சொல்ல வந்தவங்கள எப்படி அவமானப்படுத்தி பேசுறாங்க பாரு. மரியாதை கெட்ட குடும்பமா இருக்கு. மரியாதை பத்தி யார் பேசுறது? தெரியாம மரியாதை கெட்ட ஜென்மங்க. முதல்ல ஒன்ன சொல்லணும்டி. இந்த மாதிரி பொம்பளைங்க கிட்ட எல்லாம் பழக்க வச்சிருக்க பாத்தியா? என்ன பாக்குற? போகல போ, போகல. நானே செத்து போயிட்டா கூட அந்த அவமானத்தை நினைக்கும் போதெல்லாம் என் பையனுக்கு நெஞ்சு எரியுமே. அப்பெல்லாம் அடிச்சு அடிச்சு அதை ஆத்திக்கதாண்டி உன்னை அவனுக்கு கட்டி வச்சேன். இப்ப கூட அதுக்கு தானே அந்த சூடு. அந்த காலி சூடு. அதுக்குதான் 1000 தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல. வேணாங்க, இது எரியுதுங்க. இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? எனக்கு பிடிக்கல. மா நல்ல சீனுமா, அடுத்து ஃபைட் வருமா? டேய், படம் பார்த்தது போதும், உள்ள போய் பாடத்தை படி போ. போமா, நான் விளையாட போறேன். பையன் முன்னாடி சத்தம் போட வேணாம் தான் அமைதியா இருந்தேன். இப்ப எதுக்கு நீ டிவி ஆஃப் பண்ண? படம் நல்லா தானே இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. இங்க பாரு பிருந்தா, உன் அண்ணன் மேல நீ கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது. முரளி ரொம்ப நல்ல டைப்பு. அவரை நீ தப்பா நினைக்காத. நான் அவரை தப்பாலாம் நினைக்கல. ஆனா அவர் மேல நான் கோவமா இருக்கேன். இந்த படத்தை பார்த்ததும் அவர் நினைப்பு வந்துருச்சு. அதனாலதான் ஆஃப் பண்ணிட்டேன். நியாயமா உங்க அண்ணன் மேல நான் தான் கோவப்படணும். அவர் என்னதான் வந்து பார்க்கல. நானே அவரை புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கேன்.
நீ எதுக்கு வீணா அவர் மேல கோவப்படுற? அவர் என்ன பார்க்க வரலனாலும் பரவாயில்ல, நீங்க அவர் மாப்பிள இப்படி அடிபட்டு கிடக்குறீங்க, ஒரு எட்டு வந்து பார்க்க வேணாமா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் பில்லி அவர் தானே கட்டினாரு, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்தாரா? மாப்பிள இப்போ எப்படி இருக்காரு? தங்கச்சி செலவுக்கு பணம் வச்சிருக்காளா? மாத்திரை மருந்து வாங்க செலவாகுமே, குடும்ப செலவு வேற இருக்கே. உங்களை இப்படி வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போறேனா இல்லையா, இப்படி எத்தனை கேள்வி இருக்கு. இதுல ஒரு நினைப்பு வந்தா கூட இங்க வந்திருப்பார்ல. வரலன்னா என்ன அர்த்தம்? நம்ம மேல எந்த அக்கறையும் இல்லன்னு தானே அர்த்தம். இப்போ உன் பிரச்சனை என்ன? உங்க அண்ணன் வந்து பார்க்காததா இல்ல பணம் தராததா? பணத்தை விடுங்க, வந்து எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதுமே, என் மனசு குளிர்ந்து போயிடுமே. ஆனா இது வரைக்கும் வரலல்ல. அவருக்கு என்ன வேலையோ? எனக்கு முரளி வரலங்கிற கோவலாம் இல்ல. வர முடியாத அளவுக்கு அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேல எனக்கு அனுதாபம் மட்டும்தான் இருக்கு. சரிங்க, அவர்தான் வரலல்ல, வேற யாரையாவது அனுப்பி வச்சு விசாரிச்சிருக்கலாம்ல. பிருந்தா, பிருந்தா, வாங்கண்ணே. வாங்க சிவா, உட்காருங்க. இப்ப எப்படி இருக்கீங்க சந்தானம்? பரவாயில்லைங்க, வாக்கிங் ஸ்டிக் உதவியோட கொஞ்சம் மெதுவா நடக்க முடியுது. முரளி எப்படி இருக்காரு? இருக்கான். முரளி தான் என்ன அனுப்புனதே. சந்தானத்தை வந்து பார்க்கலன்னு பிருந்தா ரொம்பவே கோவமா இருப்பா, வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு சொல்ல சொன்னான். அப்படி என்ன வர முடியாத சூழ்நிலை? அவருக்கு என்ன குடும்பமா குட்டியா? ஒத்த மனுஷன் தானே, ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போனா குறைஞ்சா போயிடுவாரு. ஏமா கோவப்படாதமா, உண்மையிலேயே முரளி நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காமா. சுஜாதா மேடம் பிரச்சனையில அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கமா. எங்களை விட அந்த சுஜாதா மேடம் தான் முக்கியமா போச்சா? இப்ப முரளி ஆக்டிங் மேனேஜரா இருக்கான். பேங்க் சம்பந்தமான எல்லா வேலையும் அவன் தானமா பார்த்தாகணும். எங்க பேங்க்ல நடந்த மோசடிங்கிறதுனால சுஜாதா மேடத்தை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எங்க பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்லுவோமா. அது மட்டும் இல்லாம முரளி அசிஸ்டன்ட் மேனேஜர்ங்கிறதுனால கூடுதல் பொறுப்பு அவனுக்கு தானமா. அதனால நீ அவனை தப்பா நினைக்காதமா. என்னதான் இருந்தாலும் என் அண்ணனுக்கு என் மேல அக்கறை இல்லதான். ஏமா அக்கறை இல்லாமலா தங்கச்சி சிரமப்படுவான்னு செலவுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டுவான்னு சொல்லி அனுப்புவான். இந்தாமா. இல்லண்ணே, எங்களுக்கு பணம் வேணாம். அவர் கொடுத்து விட்டா நாங்க வாங்கிடணுமா? பிருந்தா, நான் தான் முரளியோட நிலைமையை சொல்றேனேம்மா, நம்புமா. சரிண்ணே, நம்புறேன். அவரால வர முடியல, ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாமே. போன் அட்டன் பண்ணி பேசு பிருந்தா, எதுக்கு தயங்குற? போன்ல யாரு? முரளி அண்ணன் தான். ஹலோ. ஹலோ பிருந்தா, எப்படிமா இருக்க? இருக்கேண்ண, உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீ கூப்பிட்டதும் என்னால அப்படி இருக்கவே முடியல. ஏன் வீட்டுக்கு வரல? என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு நான் என்கிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன்? எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? சரி விடுமா. சந்தானம் எப்படி இருக்காரு? பரவாயில்லண்ண, கொஞ்சம் சிரமப்பட்டு நடக்கிறாரு. சாரிம்மா, இதெல்லாம் ஃபோன்ல கேட்கக்கூடாது, நேரில் வந்து விசாரிக்கணும். என்னால் வர முடியாமல் போச்சு. அதனால தான் சிவா கிட்ட சொல்லி செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நான் வரலைங்கிற கோவத்தில் பணம் கூட வாங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட கோவம் நியாயம்தாம்மா, ஆனால் என்னோட சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னால் வர முடியலைங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் ஏற்றுக்க முடியாது தான். இந்த அண்ணனுக்காக ஏற்றுக்க மாட்டியா? நான் கொடுத்து அனுப்பிச்சது பணம் இல்லைம்மா, என்னுடைய மனசு. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சந்தானத்தை கேட்டதா சொல்லு, நான் அப்புறமா பேசுகிறேன். வச்சிருட்டா? ஓகேம்மா. சரிண்ணா. ஓகே, பாய். சாரிண்ணா. வாங்கிக்க. அப்பாடா, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டல்ல.
நான் கிளம்புறேம்மா. சந்தானம் உடம்ப பாத்துக்காங்க, நான் வரேன். சரிங்க. பணம் வேண்டாம் வேண்டான்னு தையத்தக்கான்னு குதிச்சா இப்ப எப்படி பணத்தை வாங்கின? கையில தான். அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். 10,000 இருக்கும். சரியா எண்ணி பாரு. யாரு பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே அர்ச்சனை. சரிம்மா. ஓம் நமோ பகவதே ஏகதந்தாய திமுகாய லம்போதராய சித்தமகாத்மனே ஆஸ்ரோகே ஸ்வஹா. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சந்தார்த்ததாதே சர்வே த்ரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. அம்மா, தாயே, எங்களுக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ கொடுமா. நானும் உங்ககிட்ட 2 வருஷமா இத மட்டும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உன்னோட கருணை எங்களுக்கு கிடைக்கவே இல்லையம்மா. சீக்கிரமா என் வேண்டுதலை நிறைவேத்துமா. சர்வத்யாத்மிகதே நாராயணே நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே சர்வவேதே சர்வசக்தி சமஸ்தே வேத்ராகினோ தேவி. சர்வஸ்வரூபே சர்வவேதே சர்வசக்தி சமஸ்தே வேத்ராகினோ தேவி துர்கா தேவி நமோஸ்துதே. ஓம் சோமோவா ஏதஸ்ய ராஜ்யமாதத்யே राज्यं सोमोपानयते सर्वस्यार्थे सर्वसिद्धे सर्वदेव मे भाप्तिनोति सर्वं जयते. अभयं वदन्मस्ते विभ्राणकोटकध्वजं रक्तं लम्बोदरं सूर्पकर्णकं रक्तवासं रक्तगन्धारलुब्धाङ्गं रक्त उत्पैः सुपूजितं भक्तानुगम्यं देवं जगत्कारणमच्युतम्. வாங்க முரளி, உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க முரளி, ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் ஒரு நல்ல தகவலோட வந்திருக்கேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்து டூப்ளிகேட்ஸ் அந்த இடத்துல வச்சது என்விஆர் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் இல்லை, அவனே தான் இருப்பான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவனை நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணி ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். பேசிக்கா பணத்தாசு பிடிச்சவன் தான் அந்த என்விஆர். பணத்துக்காக பாவம் புண்ணியம் பார்க்காம வட்டி வாங்குறவன் தான் அவன். அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே முரளி? நான் அவனை சந்தேகப்பட இன்னும் சில காரணங்கள் இருக்கு மேடம்.
ஆனா முரளி, என்விஆர் வேற யாரையாவது பார்க்க இல்ல வேற வேலையா கூட அங்க போயிருக்கலாம் இல்லையா? அந்த டவுட் எனக்கும் வந்துச்சு மேம். ஆனால் அந்த என்விஆர் மொழியில் ஒரு திருட்டுத்தனமும் பயமும் கலந்து இருந்துச்சு. அவன் தன்னை யாராவது பார்க்குறாங்களான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அந்த என்விஆர் தான் நம்ம தேடிட்டு இருக்கிற பிளாக் ஷீப். அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் ஏன் சும்மா இருக்கீங்க? அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உண்மையை வரவழைக்க போறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது சார். நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் குற்றவாளின்னு. ஆனால் போலீஸ்க்கு கோர்ட்டுக்கு அது பத்தாது. சந்தேக கேஸில் பிடிச்சி விசாரிச்சா கூட அவன் மாற்றி பேசி எஸ்கேப் ஆயிடுவான். அவனை கையும் களவுமா பிடிச்சாதான் நாம சேஃப் ஆக முடியும். அது வரைக்கும் நான் அவனை பொறுமையாக வாட்ச் பண்ணுறேன். பேங்க் வச்ச கெடுக்குள்ள நான் இந்த வேலையை முடிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மேடம். தேங்க்யூ முரளி. அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் தேங்க்ஸ் சொல்லலையேன்னு நினச்சேன். இந்த விஷயத்தை கேட்டால் சந்தோஷப்படுவீங்க சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி மேடம், நான் வரேன். தம்பி, ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல போறீங்க அப்படி தானே? நான் சாப்பிட்டு தான் வந்தேங்கம்மா. எதுவும் வேணாம், வரேன். போலாம் அம்மா. போலாம். பிரசாதத்தை எடுத்துக்க. என்னம்மா வேணு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன பொம்பளை புள்ளையா? ஆமா ஆண்டி. பரவாயில்லையே. தலைச்சம்புள்ள பொம்பளை புள்ளையா இருந்தா குடும்பத்துக்கு ராசின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு எத்தனை மாசம் ஆச்சு? 4 மாசம் ஆச்சு ஆண்டி. 4 மாசம் ஆச்சா? போன வாரம் உங்க அம்மாவை பார்த்த. ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. மறந்துட்டங்க. என்ன மறதியோ, எனக்கு மட்டும் இப்படி ஒரு பேர குழந்தை பிறந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஊரை கூட்டி சோறு போட்டு திருவிழா மாதிரி கொண்டாடி இருந்திருப்பேன். குழந்தைய கொஞ்சம் கொடுமா. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. குழந்தைக்கு அபிஷேக தண்ணி தெளிக்கணும். அதுக்கப்புறமா தரேன். எவ்வளவு நேரம் வேணாலும் கொஞ்சிட்டு கொடுங்க. போலாம். அம்மா, மாமா வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் இருடி. குழந்தைய ஆசையோட கொஞ்சலன்னு நினைச்சேன், முடியாம போச்சே. வெயிட் பண்ணி பாத்துட்டு போலாண்டி. ஏம்மா இப்படி இருக்க? அவங்களுக்கு எதுக்கு நீ தொந்தரவு கொடுக்குற? குழந்தைய பார்த்தல, அது போதாதா? மடியில வச்சு கொஞ்சிதான் ஆகணுமா? போலாமா? ஏய், கோவிலுக்கு வந்தா அவசரப்படக்கூடாதுடி. அதான் சாமி கும்பிட வந்து கும்பிட்டாச்சு. அப்புறம் என்ன வேண்டி இருக்கு? கிளம்ப வேண்டியது தானே? ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலாம். சரி வா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த ராஜி அம்மா கேக்குறாங்கன்னு குழந்தைய தூக்கி கையில குடுக்குற. நல்ல வேளை நான் தடுத்தேன். ஏமா தடுத்த? அவங்க எவ்வளவு ஆசையா குழந்தைய கேட்டாங்க. விவரம் இல்லாம பேசாதரி. அவ பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தைய பிறக்கல. எவ்வளவு ஏக்கமும் ஆசையோட இருப்பா. அவ கண்ணு பட்டதே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நானே பயத்துல இருக்கேன். நீ என்னடானா அவ கையிலேயே குழந்தைய தூக்கி குடுக்குற. பாரு குழந்தை எப்படி அழுவுதுன்னு. எல்லாம் அவ கண்ணு பட்டதுனாலதான். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அவ கண்ணு நம்ம குழந்தை மேல பட்டுடுச்சு. வீட்டுக்கு போய் முதல்ல திஷ்டி சுத்தி போடணும். பார்வையா அது தீ பார்வை. பொறாம அவ கண்ணுல நல்லா தெரியுது. அப்பா கண்ணாது. அப்படியே அவ கண்ணுல தீய வைக்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா?